ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான செய்முறையில் நான் முட்டை சாதம் செஞ்சுருக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். இந்த முட்டை சாதம் ரெசிபி எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த முட்டை சாதம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா அளவாக சூடு ஏறி வரும்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முட்டை சாதம் பார்த்திங்கன்னா நான் நார்மலாக நம்ம பாய்லர் முட்டை இருக்கு இல்லையா, அதில் செய்யலை. இந்த நாட்டுக்கோழி முட்டையில் இந்த முட்டை சாதம் செஞ்சுருக்கிறேன். வீட்டு வளர்ப்பில் இருக்கிற கோழி முட்டையில் இந்த முட்டை சாதம் செஞ்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளிக்கெல்லாம் இந்த போல் ஒரு முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தோன்னா சரியாக போகும். நெஞ்சு சளியெல்லாம் சரியாக போகும். இப்போ இந்த முட்டையில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் பொடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக வரைக்கும் கலந்து விடாமல் ஒரு மாதிரி பஞ்சு போல் வரும் பாருங்கள், அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுடணும். இதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூளோ காரத்தூளோ எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சாதத்தை எடுத்து நான் உதிர்த்து வச்சுக்கிறேன். அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சுட சுட சாதத்தை நம்ம நல்லா சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோன்னா உங்களுக்கு சரியாக போகும். நீங்களும் இதை போல் கிராமத்தில் இருக்கிற நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சிதுன்னா வாங்கி மிளகு சீரகம் சேர்த்து நீங்கள் இதை போல் செய்முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை போல் வீட்டு வளர்ப்பில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டையில் இதை போல் ஒரு சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் மிளகு சீரகம் சேர்த்து. இந்த செய்முறை உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த முட்டை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.